ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு பிஸ்தா ஷெல்லுல இருந்து சூப்பரான கிராஃப்ட் ஐடியா நம்ம பண்ண போறோம். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்காக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல ஒரு கார்ட்போர்ட் எடுத்துட்டு, அதுல இந்த மாதிரி சி ப்ளூ பெயிண்ட் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம வீடியோவோட ஹீரோ பிஸ்தா ஷெல்லை எடுத்துக்கோங்க. இதை எடுத்துட்டு இதுல பெஸ்ட் பிஸ்தா ஷெல் ஒரே மாதிரி ஷேப் இருக்க மாதிரி ஒரு 30 to 31 எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சின்ன பேப்பர் இல்ல கார்டு எடுத்துட்டு, அதுல இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு பிஸ்தா ஷெல்க்கும் ஒவ்வொரு கலர் கொடுக்க போறோம். எக்ஸாம்பிள் எல்லோ கலர், அடுத்து ரெட், அடுத்து ப்ளூ, கிரீன்னு மல்டி கலர்ல இந்த பிஸ்தா ஷெல் எல்லாத்தையுமே நம்ம பெயிண்ட் பண்ணி எடுத்துக்க போறோம். இதுக்காக நீங்க எந்த விதமான வாட்டர் கலரும் எடுத்துக்கலாம். ஐ மீன் எந்த விதமான கலர்ஸும் எடுத்துக்கலாம். எதர் வாட்டர் கலரா இருக்கலாம், இல்ல ஃபேப்ரிக் பெயிண்ட், ஆக்ரிலிக் பெயிண்ட் எது வேணாலும் எடுத்துக்கோங்க. ஓகே. பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லா இருக்குல்ல. நெக்ஸ்ட் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த ப்ளூ கலர் கார்ட்போர்ட்ல இந்த பிஸ்தா ஷெல் எல்லாத்தையும் ஒட்டுறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஸ்பைரல் லைன் மாதிரி நம்ம வரைகிறோம். ஸோ ஈவனா இந்த மாதிரி பார்த்து வரைஞ்சுக்கோங்க. இதுல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கோன் இருக்கும் இல்லையா? இந்த 3D அவுட்லைனர் கோன் எடுத்து இதுல ஃபுல்லா இந்த மாதிரி நம்ம அழகா குடுத்துடணும். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம பிஸ்தா ஷெல்ல ஒட்ட போறோம். ஸோ அதையும் தொடர்ந்து பாருங்க. அழகா இதுல ரவுண்ட் இப்படி போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி கம் எடுத்துட்டு பிஸ்தா ஷெல்லினுடைய பேக் சைட்ல இந்த மாதிரி கம் அப்ளை பண்ணிட்டு இத மாதிரி நம்ம அந்த ஸ்பைரல்ல அழகா ஸ்டிக் பண்றோம். இப்படி எல்லாத்தையுமே ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா இதுல ஒரு கண்ணு, ஒரு சின்ன கர்வ் இந்த மாதிரி இருக்கிற எல்லா பிஸ்தாஷியோ செல்லையும் நம்ம அழகா இந்த மாதிரி வரைஞ்சிடுறோம். நெக்ஸ்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் இந்த மாதிரி டீடைலிங் நம்ம கொடுக்குறோம். ஸோ தட் இது ஒரு மீனா மாறிடும். பிஸ்தா ஷெல்லுல ஃபிஷ். சூப்பரா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுக்குமே டிஃப்ரெண்ட் கலர் ஷேட்ஸ்ல கொடுத்துடலாம். இப்போ இந்த 3D அவுட்லைனர் கோன் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க நார்மல் பெயிண்ட்லயே இந்த மாதிரி பெயிண்டிங் பண்ணிடலாம். ப்ரஷ் யூஸ் பண்ணி பண்ணிடலாம். எல்லா பிஸ்தா ஷெல்க்கும் கலர் பண்ணிட்டா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி அட்ராக்டிவா, பியூட்டிஃபுல்லா, கியூட்டா இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் எல்லாத்துக்குமே நீங்க ஒரு பேட்டர்ன் மாதிரி உங்க இஷ்டத்துக்கு எப்படி நீங்க அந்த டீடைலிங் கொடுக்கணுமோ அதை கொடுத்துக்கலாம். எவ்வளோ அழகா இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் இது அப்படியே பேக் சைட்ல திருப்பிட்டு நம்ம இதுல ஃபெவிபாண்ட் இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு ப்ளூ கலர் உல்லன் த்ரெட் எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இதை நல்லா நீட்டா நல்லா ஒரு 15 சென்டிமீட்டருக்கு கட் பண்ணிக்கோங்க. ஒன்னொன்னா கட் பண்ணோம்னா டைம் ஆகுன்றதுனால பண்டிலா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே நம்ம ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ண அந்த ஏரியால இப்போ ஸ்டிக் பண்ண போறோம். நீங்க அப்படியே பஞ்சா ஸ்டிக் பண்றதா நல்லது. ஒன்னொன்னா ஸ்டிக் பண்ணீங்கன்னா டைம் ஆயிட்டே இருக்கும். ஸோ கட் பண்ணி அப்படியே பஞ்சா ஸ்டிக் பண்ணிடுங்க. நான் சும்மா ஒன்னொன்னா ஒட்டுறது உங்களுக்கு காட்டுறேன். ஒன்னொன்னா ஒட்டுனீங்கன்னா உங்களுக்கு டைமும் வேஸ்ட் ஆகும். அதே மாதிரி டென்சிட்டியும் கிடைக்காது. ஒரு மாதிரி திக்கா இல்லாம மெல்லிசா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ பஞ்சா அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒட்டணும். அது எப்படின்றத இப்ப பாருங்க.
இந்த மாதிரி பஞ்ச்சா அப்படியே கட் பண்ணி அப்படியே ஒட்டிட்டீங்கன்னா, உங்களுக்கு நல்ல டென்சிட்டி குடுக்கும். ஓகே. இப்ப அப்படியே திருப்பி இத பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாரி அழகா இருக்கும். இப்போ ஒரு 6 உல்லன் த்ரெட் இந்த மாதிரி எடுத்துட்டு 2, 2ஆ பிரிச்சு, பின்னல் போடுற மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கணும். இப்போ ஃபெவிபாண்ட இந்த மாதிரி ஃபுல்லா இந்த கார்னர்ஸ்ல இப்படி அப்ளை பண்ணிட்டு, நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த பின்னல் இருக்கு இல்லையா? அத வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, அதுலயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, ஒரு 7 நிமிஷம் காய வச்சுட்டு, இது 2த்தையும் ஒட்டப் போறோம். ஒட்டுனதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகா இருக்குல்ல? என்னோட ரீசன்ட் அடிக்ஷனான இந்த ஷெல் சார்ம்ஸ எடுத்து நான் இதுல ஸ்டிக் பண்ண போறேன். இப்போ இதுல இந்த 3D அவுட்லைனர் கோன்ல கோல்டு கலர் எடுத்து இந்த மாரி டாட் டாட்டா நம்ம வச்சுட்டோம்னா, இதுக்கான டீட்டெயிலிங் அப்படின்றது கம்ப்ளீட் ஆயிடும். இப்போ இத வால்ல அட்டாச் பண்ணலாமா? ஸோ எய்தர் மேல நீங்க கயிறு கட்டி ஒரு ஹேங்கிங்காவும் யூஸ் பண்ணலாம். இல்லன்னா பின்னாடி இந்த மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஒட்டிட்டு நீங்க அட்டாச் பண்ணிடலாம். சீப்ப வச்சு நல்லா கோம்ப் பண்ணி விட்டீங்கன்னா, ரொம்ப அழகான ஒரு அ ஓஷன் ஸ்டைல், சீ ஸ்டைல், பிஸ்தாஷியோ ஹோம் டெக்கர் ரெடி ஆயிடுச்சு. பிஸ்தா ஷெல் வச்சு நார்மலா பண்ற ஃப்ளார்லாம் பண்ணி, பண்ணி உங்களுக்கு போர் அடிச்சிருக்கும். அதுலருந்து கண்டிப்பா இந்த கிராஃப்ட் டிஃபரெண்ட்டா இருக்கிறதுனால, நீங்க ட்ரை பண்ணி உங்க வீட்ட டெக்கரேட் பண்ணுவீங்க அப்படின்றதுல எனக்கு எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா, நீங்க என்ன பண்ணணும்? இந்த வீடியோவ லைக் பண்ணிட்டு, நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடணும். எதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணும்? இத மாதிரி இன்னும் நெறைய சூப்பர் டூப்பர் கிராஃப்ட் ஐடியாஸ்க்காக. ஓகே. ஸோ அடுத்த வீடியோல இன்னும் அழகான ஐடியாவோட உங்களை சந்திக்கிறேன். இது பிடிச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல உங்க ஃபீட்பேக் குடுங்க. டாடா பை பை.